லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஹீரோ ராஜாவா பதவி ஏற்கிறதுனால கவுன்சிலர்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபைல்ஸ் பார்க்குற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கவுன்சிலர் போயிட்டு இருக்காங்களா. அந்த டைம்ல ஹீரோவோட அண்ணி கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதை அட்டென்ட் பண்ணலன்னு மெசேஜ் அமைச்சிருக்காங்க, நீங்க கவுன்சிலர் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. மீட்டிங்க்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்கறாங்களா. 30 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்றதுனால சரி நான் கவுன்சிலர் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அசிஸ்டண்ட்டோ குட்டி ராஜா அவங்க கூட தான் வரணும்னு சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தனியா போறதுக்கு பயமா, ஸோ நீங்க 2 பேர் சேர்ந்து போறீங்களான்னு கேட்டா சரி நீங்க அங்க குட்டி ராஜாவோட இடத்துல இருங்க, நான் போயிட்டு பேசி வந்துடுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அந்த இடத்துல அந்த அன்னிக்காரியோட அப்பாவும் போயிட்டு இருக்காரு. 2 பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு கிளம்புறாங்களா. அந்த இடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு பாம்பு வெடிக்கிற சத்தம் கேட்குது. அதுவும் 2 தடவை கேட்குது. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. ஒருவேளை இது கவுன்சில் ஹால்ல வெடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்களா. அங்க அசிஸ்டன்ட்டும் ஓடி வரா. ஐயோ ஹீரோ உள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி திணறி நின்றுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள போயிடுறாங்க. கூடவே இந்த 2 அசிஸ்டன்ட்ஸும் உள்ள போறாங்களா. ஆனா அங்க ஒரு நெருப்பு விழுந்ததுனால உள்ள போக முடியல. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் ஓடி போறாங்க. அங்க ஹீரோக்கு பெருசா ஒன்னும் அடிப்படல போல. அவங்க எழுந்துட்டு யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோயின் வர சத்தம் கேட்கவும் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு படசுலாம் ஞாபகம் வருது, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு நீ வராத, கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. டக்குன்னு மயங்கியும் விழுந்துடுறாரு. இதை ஹீரோயினை கவனிச்சிடுறாங்க. அங்க ஏதோ ஒரு கதவு இருக்க போல, அதுல தெரியாம கையை வச்சிடறாங்க. நல்ல சூடு, கை வெந்துருச்சு. அவங்களோட கோட்லாம் வச்சுட்டு அந்த கதவு ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிடுறாங்களா. ஆனா ஹீரோ மயங்கி விழுந்துட்டாரு இல்லையா. எழுதுறீங்க சொல்றாங்க, எழுந்துக்கவே முடியல. அப்புறம் இழுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க, அதுவும் அவங்களால முடியலன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அன்னிக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்க போல, சோ என்னன்னு போய் பாருங்கன்ட்டு அந்த ஆள் கிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்க செக் பண்ணிட்டு குட்டி ராஜாவை கூட்டு வராங்க. அவர் வரும்போது அழுதுகிட்டே வராரு. கவுன்சில் ஹால்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அங்க ஹீரோவும் மாட்டிக்கிட்டாரு அப்படி சொன்னா அவன் நல்லா இருக்கானா இல்லையா, சேஃபா இருக்கானான்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே இந்த ரெஸ்கியூ ப்ராசஸும் முடிஞ்சிடுது. ஹீரோவே காப்பாத்திடுறாங்க. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் தான் போய் காப்பாத்திருப்பாங்க போல. ஹீரோவே வெளியில எல்லாம் கூட்டிட்டு போகாம அங்கே வச்சு பாத்துருக்காங்க. நார்மலா தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் வந்துடும் அப்படின்னு அங்க இருக்க டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோனும் கையில பேண்டேட்லாம் போட்டுட்டு ஹீரோ கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க சர்வன்ட் கேக்குறாங்க, நீங்க எதுக்கு இப்படி டக்குன்னு உள்ள ஓடி போனீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவனும் அதான் பண்ணிருப்பான், நான் மட்டும் உள்ள இருந்திருந்தா என்ன சேவ் பண்றதுக்காக இளவரசரே வந்திருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ எப்ப எழுந்துப்பாங்கன்னு சொல்லி அவரே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லாமலே உள்ள வந்துறாரு போல. நீங்க போகாதீங்க தடுத்தாலும் அவர் உள்ள வந்துறாரு. ஹீரோயினை பார்த்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்களா. ஹீரோயினை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடாரு, உன்னை யார் இப்ப உள்ள போக சொன்னா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயினும் வெளியில தான் எல்லாரும் இருக்காங்க, இந்த மாதிரி கத்தி பேசாதீங்க, ஸ்லோவா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்களா. உள்ள இளவரசர் தானே இருந்தாரு, நீ எதுக்கு உள்ள போய் மாட்டின, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன நான் இளவரசர் அப்படியே விட்டுற முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் ஆமா விட்டுறணும், அவனை விட்டுட்டு முதல்ல கிளம்புனாதான் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன நீங்க பேசுறீங்க, அந்த மாதிரி என்னால விட முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் கத்துறாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயாவது ஒரு பேண்டேட் போடலாமேன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல்ல யாரை நம்பி போக முடியும், உங்களுக்கு தெரியலையா, முன்னாடி இன்சிடென்ட்லயே ஹீரோ தான் டார்கெட்டா இருந்தாரு, இப்பவும் அவரை டார்கெட்டா வச்சுதான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கேட்காம அப்படி இளவரசர் தான் டார்கெட்னா அது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும், அவன் செத்து போகட்டும், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு உடனே நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு பிரைம் மினிஸ்டரும் நான் இன்னும் எத்தனை தடவை தான் நீ ஆபத்துல இருக்கிறத பார்க்க முடியும், என்னால இதை பார்க்கவே முடியல அப்படின்ட்டு சொல்றாரா. அப்படியே 2 பேரும் மாறி மாறி முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்களே, அவருக்கும் அடிபட்டிருக்க போல, நல்லா பேண்டேட்லாம் போட்டு வராரு. அந்த இடத்துல டோவும் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டா நானும் பரவாயில்ல, இளவரசி 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ உடனே அவங்க ஆள ஆரம்பிச்சிடுறாங்க, நான் மட்டும் அவரோட இருந்திருந்தா இல்ல நடந்திருக்காது, இல்லன்னா நீ அங்க இருந்திருந்தா உன்னால இதை தடுத்திருக்க முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அழுதுட்டு தான் இருக்காங்களா. அப்படியே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் உள்ள ஓடி இருப்பாங்கல்ல, உடனே அசிஸ்டன்ட்டோ மிஸ் டோ கிட்ட நீ பத்திரமா இரு, நான் உடனே வந்துடும் சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஓடி இருப்பாரு. அப்புறம் டக்குன்னு உள்ள இருந்து 2 பேரும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், ஒன்னாலதான் அவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்களா. அதுதானே என்னோட வேலை, நான் தானே அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே இவங்களோ கரெக்ட் தான், ஆனா உங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்ட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்போ அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை டோ பார்க்க வந்திருப்பாங்களா. நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையான்ட்டு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆமா ஹீரோ பதவி ஏற்கிறதுக்காக இன்னொரு ஹால் தானே போனோம், அவர் எதுக்கு கவுன்சில் ஹால் போனாருன்னு கேக்குறாங்களா. அப்ப டோ சொல்றாங்க, நாங்க 2 பேரும் அங்கதான் போயிட்டு இருந்தோம், ஆனா நடுவுல பிரைம் மினிஸ்டர் தான் மெசேஜ் அனுப்பிச்சு நீ கவுன்சிலருக்கு வா, உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. சாரி, நான் கூட அண்ணி தான் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு நினைச்சேன், அவங்க கிடையாது, பிரைம் மினிஸ்டர் தான் மெசேஜ் அனுப்பிச்சாங்க
காமிச்சு கவுன்சில் ஹாலுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னது பிரைம் மினிஸ்டர் வர சொன்னாரா கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ சொன்னிய அரண்மனை தான் சேஃபான பிளேஸ்ன்ட்டு, ஆனா இங்க எந்த இடம் தான் உனக்கு சேஃப்னு எனக்கு தெரியலன்ட்டு ஹீரோ மேல படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, இவங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் தரணும் இல்லையா? சோ அதை அனுப்பிடலாமான்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்களா. அதுக்கு அவரோ இல்ல, நீங்க இப்போதைக்கு எதுவும் அனுப்ப வேணாம், முதல்ல இளவரசர் எழுந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நியூஸ்லயும் இதை சொல்லிட்டு இருக்காங்க. அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் தரல, ஆனா இங்க மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாளே ஹீரோயின் போயிட்டு இந்த சிசிடிவி கேமரால ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, சோ அந்த இடத்த மானிட்டர் பண்றதுக்காக போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவுன்சில் ஹாலுக்கு போனவங்க வந்தவங்க எந்த டைம்ல வேலை செஞ்சாங்க அது எல்லா ரெக்கார்டும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுல சில ஆக்சஸ்லாம் நம்ம கிட்ட கிடையாது, நீங்க வேணும்னா அன்னிக்கிட்ட தான் நம்ம பேசணும், நான் வேணா கேட்கவான்னு கேக்குறாங்க. நீங்களாம் யாரும் பேச வேணாம், நானே அதை போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணியை பார்க்க தான் போறாங்களா. அங்க அண்ணியும் கேக்குறா, இளவரசருக்கு பரவாயில்லையா, உடம்பு சரியாயிடுச்சா, கண்ணு விழிச்சிட்டானா, நானே பார்க்கலாம் நினைச்சா, ஆனா என்ன அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வராங்களா. அப்போ உடனே ஹீரோயின் என்ன பொழைச்சிருவான்னு பயப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே சொல்லாம பாத்துட்டு இருக்காங்களா. இந்த இன்சிடென்ட் பின்னாடி ஏதோ ஒரு டார்கெட் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க இதுக்கு சஸ்பெக்டா ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு எல்லா ஆக்சஸும் கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கும் அவங்களால ஏதோ பதில் சொல்ல முடியல. இப்போ ஹீரோயின் கையில இருக்க டீயை கீழே கொட்டிட்டு, இனிமேட்டு இந்த மாதிரி டீ எல்லாம் நான் டக்குன்னு குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹீரோ பொழைச்சு வந்துருவாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எனக்கு ஃபுல் கோஆபரேஷன் நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து வெளியில வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்களா. அவரும் இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடும், போலீஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க, ஆனா இதை பப்ளிக்கா பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் பப்ளிக்கா பண்ண மாட்டாங்கன்னு கேட்டா, பிரைம் மினிஸ்டர் தான் சொன்னாங்க, ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த வைன் கேஸ், அதை முடிக்காம இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்றோம்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சா இதை பெருசா பண்ணுவாங்க, அதனால தான் இது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட ஹீரோ பக்கம் தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்களா. என்னது ஹீரோ பார்க்க போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓடி போயிட்டு ஹீரோ கிட்ட போறாங்க. அங்க பிரைம் மினிஸ்டர் உட்காந்துட்டு தான் இருக்காரு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி என்ன இந்த பக்கம் அப்படின்ட்டு கேட்டா, இல்ல ஹீரோ இன்னும் எழுந்துக்கவே இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால தான் வந்த அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்க சர்வெண்டோ இப்பதான் டாக்டர் செக் பண்ணிட்டு போனாங்க, உடம்பெல்லாம் ஸ்டெபிளா தான் இருக்கு, சீக்கிரம் எழுந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்களா. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க ஏன் சர்ச்சுக்கு எல்லாம் போறது இல்ல, கையில ரோசரி எல்லாம் போட்டுருப்பீங்க, அதெல்லாம் கழட்டிட்டீங்களேன்னு கேட்டா, இல்ல என்னோட வேலைக்கு தடையா இருந்துச்சு, அதனால தான் எடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே அவர் கிளம்புறாரு. ஹீரோயின் முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோயினோட அண்ணா தான் அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க, அவங்க போனை எடுக்கலையா. இப்போ ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க, இந்த அரண்மனையில யாரும் இறந்துட்டாங்கன்னு தான் சொல்றாங்க, ஒருவேளை இறந்தது இளவரசரா இருக்குமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் பக்குன்னு எடுத்து உடனே ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் பண்ணா அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ பக்கத்துலயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நைட் பிரைம் மினிஸ்டர் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அவங்க அசிஸ்டன்ட் நம்ம ஏன் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தராம இருக்கோம், ராயல் செக்ரட்டரி வேற உடனே அனௌன்ஸ்மெண்ட் தர சொல்றாங்க, ஏன்னா வெளியில ரூமர்ஸ் மேல ரூமர்ஸ் சொல்றாங்களா அப்படின்றாங்க. என்ன மாதிரி ரூமர்ஸ் போகுது அப்படின்ட்டு பிரைம் மினிஸ்டர் கேக்குறாரா. அவங்க இளவரசர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, கூடவே இளவரசிக்கும் பயங்கரமான அடின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இப்ப அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் கிளம்பி இப்ப அன்னிக்காரியை தான் பார்க்க வந்திருக்காங்களா. இப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இதுதான் நமக்கு கரெக்டான டைம், இவன் எழுந்துக்கிறதுக்கும் லேட் ஆகுது, அதனால இப்ப நீங்க முன்னாடி பதவி ஏத்துக்கோங்க, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது, சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னா, அன்னிக்காரியோ இல்லையே, நான் இளவரசி கிட்ட விசாரிச்சேன், அவன் சீக்கிரம் எழுந்துருவான் தான் சொல்றாங்க, அதுக்குதான் நானும் சொல்றேன், அவன் சீக்கிரம் எழுந்துருவான், அதனால தான் நம்ம முன்னாடியே இதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நீங்க பதவி ஏத்துக்கோங்க, உங்களால இதை யார்கிட்ட சொல்ல முடியாதுன்னா நானே ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தரேன், என்ன ஓகேவான்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவளோ இல்ல, இது ஏதோ பதட்டத்துல எடுக்கிற முடிவு மாதிரி தெரியுது, அவசரத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காங்களா. இப்போ வெளியில இருந்து ஒரு சத்தம் வருது, இளவரசர் உங்களை பார்க்க வராங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. கது ஓபன் பண்ணா இளவரசர் தான் நிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கு. அவர் அங்க நின்னுட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சாரி, உங்களை நான் ரொம்ப கவலைப்பட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்ட்டு அன்னிக்கிட்ட சொல்றாங்க. அப்படியே பிரைம் மினிஸ்டர் திரும்பி பார்த்துட்டு, உங்களுக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டேன்ல, சாரி அப்படின்ட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேருக்கு அள்ளு இல்ல. அதே நேரம் ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து இந்த ஆக்சஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யார் வந்தாங்க போனாங்க, எந்த டைம்ல யார் வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு. நல்ல வேலை இந்த கவுன்சில் ஹால்ல கம்மி பேர் தான் இருக்காங்கன்றனால நம்மளால இதை சீக்கிரமே இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்க முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. அப்போ அங்க ஓடி வந்துட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம இளவரசர் எழுந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவ்வளவுதான், ஹீரோயின் அங்க இருந்து ஓடுறாங்க. அப்படியே சைட்ல இருந்து ஒரு கை பிடிச்சி இழுக்குது, பார்த்தா ஹீரோ தான். ஹீரோயினை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரா. அவ்வளவுதான், அந்த இடத்துல ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயினும், நான் ரொம்ப பயந்துட்டேன், நீங்க வேற இத்தனை நாள்
எழுந்துக்கல, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ நீ ஏன் டக்குன்னு உள்ள வந்த, இப்படி வந்ததுனால தானே உனக்கு அடிபட்டுச்சு சொன்னா, ஆமா நீங்க உள்ள இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி வெளியில நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அழுதுகிட்டே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரைம் மினிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப ஹீரோ சொல்லிருப்பாரு, நான் என் வேலையெல்லாம் மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதே மாதிரி நான் பப்ளிக் அப்பீரன்ஸும் தரலான் இருக்கேன், ஏன்னா என்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, இதுதான் நமக்கு கரெக்டான டைம் பப்ளிக்கோட ஒப்பீனியன் அப்படியே மாத்துறதுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்போ பிரைம் மினிஸ்டரோ உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்கன்னா, இல்ல இதுதான் கரெக்டான டைம், நான் பதவி ஏற்கிறதுக்கும் மக்களோட ஒப்பீனியனை மாத்துறதுக்கும் இப்பதான் நான் ப்ரோஆக்டிவா வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இதை யோசிச்சே இருக்கும் போது தான் அந்த தாத்தா இருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து போன் வருது. இப்ப பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம லூசா விட்டு எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிற டைம் ஆயிடுச்சு, அவன் உயிரோட வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லி போனை கட் பண்ணிட்டு டென்ஷன்ல தண்ணி அடிச்சு அதை தூக்கி அப்படியே விசிறி அடிச்சிடறாரு. அந்த நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா படுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு நிஜமாலே உடம்பு பரவாயில்லையான்னு கேட்டா, நான் வேணா இப்பவே டாக்டர் கூப்பிட சொல்லவா, வேணா மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்ல பரவாயில்ல, எனக்கு நீ நல்லா இருந்தா மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஆமா நீங்க எழுந்த பிறகு எதுக்கு உடனே உங்க அண்ணியை போய் பாத்தீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவரும், நான் பிரைம் மினிஸ்டர் தான் பார்க்க போனேன், எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால எனக்கு பதிலா இன்னொருத்தவங்களை பதவி ஏற்கிறதுக்காக யாரையாவது அப்ரோச் பண்ணுவாங்க, அது அடுத்ததான் அண்ணி தான் இருப்பாங்கன்னு நினைச்சு போனேன், கரெக்டா அவரும் அங்கதான் இருந்தாருன்னு சொல்றாங்களா. அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அப்ப நீங்க பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு நம்புறீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், எனக்கும் சில டைம் வந்துட்டு அவனை குத்துரும் போலதான் இருக்கும், ஆனா நான் அவனை ரொம்ப நம்புறதான் அப்படின்னு சொல்றாங்களா. ஏன்ட்டு கேட்டா, நான் எப்படி வந்து இந்த ஒரு அரண்மனைக்காக டெடிகேட்டடா இருக்கணும், அவனோட வேலைக்காக அவன் டெடிகேட்டடா இருக்கான் அப்படின்ட்டு சொல்வாரு. அப்ப ஹீரோயின் ஏதோ சொல்ல வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ இந்த மாதிரி பேசினால எதுவுமே சொல்லாம ஹீரோ கூட போய் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு ஆள் இந்த அரண்மனையில நடந்த இன்சிடென்ட்க்கு நான் தான் காரணம்னு போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறான். அந்த விஷயம் எல்லாருக்கும் தீயா பரவிடுது. இதை ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, என்னடா இது, நான் பொழைச்சு வந்த பிறகு ஆளாளுக்கு தானா வந்து மாட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவரு குட்டி ராஜாவை தான் பார்க்க போயிருப்பாரா. அவரை பார்த்த உடனே இவங்களுக்கு அழுகே வந்துடுது. ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, அங்கிள் நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேக்குறாங்களா. அதனால தானே முன்னாடி இவ்வளவு ஹெல்த்தியா நிக்கிற அப்படின்ட்டு சொல்றாங்களா. நான் ரொம்ப பயந்துட்டேன், அந்த ஃபயர் பார்த்தோன்னே எங்க அப்பா மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஆயிடுமோ நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, கடைசி வரைக்கும் உன் கூட உன் பக்கத்துலேயே தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவரும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அன்னிக்காரியும் அவங்க அப்பா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இளவரசரும் இளவரசியும் அவங்க வேலையை ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல, அவனை தடுக்க முடியாத ஒன்னால அப்படின்றாங்களா. நான் சொன்னா மட்டும் அவங்க எல்லாம் என்ன கேட்கவா போறாங்கன்ட்டு அவ சொல்றா. இது சரியான நேரம் கிடையாது, இந்த டைம்ல இவங்க பப்ளிக் அப்பீரன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா மக்களுக்கு இவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும், இந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் சட்டில் ஆகுற வரைக்கும் இவங்க முன்னாடி போக கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்களுக்கு இதான கரெக்டான சான்ஸ், அவங்க இதை யூஸ் பண்ணிக்க தானே பாப்பாங்க அப்படின்ட்டு அவளும் சொல்றா. உடனே அவங்க அப்பாவோ, கேஸ் வெடிச்சு அதுல நீங்க ஆபத்துல சிக்கி வெளில வந்ததே கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள எதுக்கு மறுபடியும் போறீங்கன்னு நீ சொல்லணும்ல அப்படின்ட்டு சொன்னா. ஆமா கேஸ் வெடிச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும், இந்த விஷயம் நாங்க யாருக்குமே சொல்லலையா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு புரிய வருது, அப்பாவோ இந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்ட்டு. அப்படியே கோவமா அவங்க ரூமுக்கும் வந்துட்டு தலையில இருக்க அலங்காரத்தை எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த சர்வெண்ட்டும் அந்த ஸ்பை பொருத்தி இருப்பாளியா அவளும் வந்து நிக்கிறாங்க. உடனே அவங்களை திரும்பி பார்த்துட்டு, உன்னை என்னால காப்பாற்ற முடியுமா தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவ ஓன் அழ ஆரம்பிச்சிடா. ஆனா கவலைப்படாத, உன்னோட ஃபேமிலி எப்பவுமே சேஃபா தான் இருக்கும்னு சொன்னோடனே அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காங்களா. ஒரு ஆளால இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் எப்படி பண்ண முடியும், எனக்கு ஒரே டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்களா. எனக்கும் அதே தாங்க தோணுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், நான் உடனே இந்த அரண்மனை விட்டு வெளியில போகணும்னு சொல்றாங்க. அங்க வந்து கிளம்போ செஞ்சிடறாங்க. இதே நேரத்துல தான் ஹீரோவை பாக்கிறதுக்காக அவங்க அண்ணி வந்திருக்காங்க போல. அவங்க பார்த்தா அவங்களோட எல்லா அலங்காரத்தையும் கழிச்சிட்டு நார்மல் கேர்ள் மாதிரி வந்து நிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் வெளியில அமிச்சிட்டு, என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்களா. அவங்க உடனே ஒரு ரிப்போர்ட்டை கையில கொடுத்துட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு உக்காந்துடுறாங்க. ஹீரோ பதட்டமாயிட்டு, அண்ணி என்னாச்சு எதுக்கு இப்படி பண்றீங்க, எழுந்துறீங்கன்னு சொல்றாங்களா. இல்ல நான் உங்ககிட்ட கொலைக்கான ஒரு வாக்குமூலம் கொடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்களா. அவரு ஒரே ஷாக்கா பாக்குறாரு. என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் தான் இங்க இருக்கு, அதுல இருக்க பொண்ணு தான் என்னோட ஸ்பை, உன்னோட இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அவளை வச்சுதான் உன்னோட ட்ரிங்க்ல நான் பாய்சனை கலந்தேன். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல கவுன்சில் ஹால்ல, அதுக்கும் எங்க அப்பா தான் காரணம், இது ரெண்டுத்துக்கும் நான் தான் விட்னஸ், அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ ஒரே கோமாயிட்டு, இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றதுனால என்கிட்ட இருந்து பரிதாபத்தை எதிர்பார்க்கறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களோ, இல்ல நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் தான் எதிர்பார்க்கிறேன், பரவாயில்ல என்ன பனிஷ்மெண்ட் இருந்தாலும் எனக்கும் எங்க அப்பாக்கு கொடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதெல்லாம் உங்களால தாங்க முடியுமான்ட்டு அவர் கேட்டா, முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இத்தனை நாள் இல்லாம இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றீங்க, நீங்க என்ன பயமுத்துறீங்க அப்படின்ட்டு சொன்னா, இல்ல நான் உங்களை பயமுத்தல, எனக்கும் ஒரு கடமைகள் இருக்கு, அதனால உங்களை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்களா. எங்க 2 பேருக்கு எந்த மாதிரி தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என்னோட குழந்தைய மட்டும் விடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவை யோசிச்சுட்டு, உங்க பையனை இதுல இன்வால்வ் பண்ணாம விடுறதுக்கு நீங்க பண்ண இந்த துரோகத்துக்கு நம்ம ராயல் ஃபேமிலிலயும் இந்த வரலாற்றுலயும் நீங்க ஒரு துரோகின்னு உங்களை முத்திர குடுத்துவோம், இதுதான் உங்க பையனை இதுல இன்வால்வ் பண்ணாம இருக்கிறதுக்கான நாங்க உங்களுக்கு தர தண்டனை, இது உங்களுக்கு ஓகே அப்படி கேட்டா, ஐயோ நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் இந்த ஷூட்ல பண்ணுவாங்க இல்லையா, அதுதான்
தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஹண்டிங் சீசனுக்கு டைம் ஆயிடுச்சுல, இந்த வாட்டி நானே அனௌன்ஸ் பண்றேன். இளவரசருக்கும் இன்னும் உடம்பு சரியாகல, குட்டி ராஜாவாலேயே இதை அனௌன்ஸ் பண்ண முடியாது, ஆனால் நானே பண்றேன் அப்படி சொல்றாங்களா. அப்ப பின்னாடி ஹீரோயின் சொல்றாங்க, நான் பண்ணல, அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரா. உடனே கையில இருக்க துப்பாக்கி எடுத்து ஹீரோயின் இவரை பார்த்து ஷூட் பண்றதுக்கு எய்ம் பண்றாங்க. அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி ஹண்டிங் சீசன்லாம் பண்றீங்களே, அனிமல் ரைட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டா, தேவையில்லாதது அதிகமா வளர்ந்துருந்தா நம்ம தானே வெட்டி போடணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால தான் அந்த ஃபயர் இன்சிடென்ட்டோடைய கிரிமினலையும் நீங்க போலீஸ்க்கு மாட்டி விட்டீங்க, நல்லதுதான் அப்படி சொல்லி சிரிச்சுட்டு ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வர வழியில அவங்களுக்கு கால் வருதா. அதுக்கு ஹீரோயினும் இதை நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வராங்க. இப்போ டோ சொல்றாங்க, அங்க உள்ள இளவரசர் கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. சரி நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்களா. இவங்க 2 பேரும் காஃபி குடிக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. உள்ள போனா இளவரசர் தண்ணி வச்சிட்டு இருக்காரா. ஹீரோயினை பார்த்தனே, வாடி என் பொண்டாட்டி வாங்க பக்கத்துல உட்காருங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. அப்படியே நடந்த விஷயத்தை பத்தியும் சொல்றாங்களா. அப்ப சொல்றாரு, குட்டி ராஜாவுக்காக என்கிட்ட கொஞ்சம் கெஞ்சினாங்க, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப ஹீரோயின் தான் ஹீரோ கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு, உனக்கு ரொம்ப இலங்கின மனசு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோ பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க போல. அவரும் உள்ள வந்துட்டு பிறகு, அந்த கிரிமினலை புடிச்சு கொடுத்தீங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவரோ, இல்ல போலீஸ் தான் இதெல்லாம் செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு தான் நம்ம இந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, பிரைம் மினிஸ்டரா இருக்கீங்க, உங்களால மட்டும் தான் இந்த அரண்மனைக்குள்ள என்ன நடக்குது அது எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம ஆளையும் பிடிக்க முடியும். இந்த அரண்மனையில எது நடந்தாலும் உங்களுக்கு எட்டாம இருக்காது தானே அப்படி சொல்லிட்டு, இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு வெட்டிங் சீன்ல என்ன நடந்துச்சு, அந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்றாங்க. இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, அதையும் நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன்னு சொல்றாங்களா. அப்போ உங்களுக்கு நிஜமாலே யார் குற்றவாளி தெரியாதான்னு சொன்னா, அப்ப அவர் யோசிச்சுட்டு, தெரியும் உங்க அண்ணியோட அப்பா தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவங்க அண்ணி இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் என்னைக்கும் நீங்க நம்பாதீங்க, அவங்க அப்பா தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ட்டு அவருக்கு எப்போ தெரியும், அதை உங்ககிட்ட சொல்லாமலே வச்சிருக்காரு, அவருக்கும் இதுல ஏதோ பார்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவர் நம்பின எல்லாருமே வந்துட்டு குற்றவாளியா இருக்கிறாங்க, அவருக்கு அகேன்ஸ்டாவும் நடந்திருக்காங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க கண்டிப்பா அவரை அரெஸ்ட் பண்ணணும், உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, இல்ல அதெல்லாம் நான் அப்படி டக்குன்னு பண்ணிட முடியாது, நான் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல நான் சொன்னதான்ட்டு ஹீரோ சொன்னா, பிரைம் மினிஸ்டர் கத்தி விட்டுறாரு, நீங்க என்ன சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, இப்படி நம்ம ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்களை யாராவது அரெஸ்ட் பண்ணா நம்ம ராஜ்யத்துக்கு அது கெட்ட பேர் வரும் தானே, அப்படின்னா வரதுனால எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல அப்படி சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. அவரை கோவமா நடந்து போயிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்கள கூட பார்க்காம அவர் பாட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா ஹீரோ டென்ஷனா இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்டா, அவங்க அப்பாவை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் இது ஒத்துக்கிட்டாரான்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் ஒத்துக்கலாம், ஆனா நம்ம அரெஸ்ட் பண்ணதான் போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப அந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்பை பொண்ணையும் பிடிச்சிடுறாங்க, அவங்க அப்பாவையும் பிடிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்களா. இதை அந்த அண்ணியும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல குட்டிராஜா வராரா, அதனால டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்ப குட்டிராஜா கிட்ட சொல்றாங்க, என்ன நடந்தாலும் நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவரும் எப்போ அதே மாதிரி இருப்பேம்மா அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோ அந்த அண்ணியோட அப்பாவை தான் பார்க்க போறாங்க. அவரும் அங்க கத்திட்டு இருக்காரு, நான் தப்பு செய்யல, என்ன நம்புங்கன்ட்டு, நீ வாயை மூடு, பேசவே கூடாது, உனக்கு அகேன்ஸ்டா உன் பொண்ணுதான் எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த உண்மையை சொல்றீங்களோ, எவ்வளவு கோஆபரேட் பண்றீங்களோ அந்த அளவு அவங்களோட சேஃப்டி அங்க இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவன் பயங்கரமா கோவமாயிடுறான். இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் அவரோட பங்குக்கு ஒரு கலவரத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காரு. இளவரசர் மட்டும் கிங் ஆயிட்டாருன்னா இந்த ராஜ்யத்தை வந்து கலைக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காரு, அதனால நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் அவரை கேட்க வைக்கணும்ன்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டு அவர் இறங்கி வராரு. அங்கதான் ஹீரோயினும் வெயிட் பண்றாங்களா. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு ராஜாவோட அகேன்ஸ்டா நீங்க போறீங்க அப்படின்ட்டு கேட்டா, ஆமா ராஜா நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்குலாம் இங்க எதுவுமே இல்ல, அதனால அவங்களுக்கு ஏதாவது தப்புனா நாங்க தான் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் எதிரி ஆயிடுவோம் அப்படின்ட்டு. கட் பண்ணா ஹீரோ ஒரு வழியா ராஜாவாகிறதுக்கான எல்லா செரிமனியும் அங்க நடந்துட்டு இருக்கு. ஃபைனலா அவர் ராஜாவா ஆயிடுறாரு, ராஜ்யத்திலே உட்கார்ந்துடுறாரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைக்கு வரதுதான் ஃபைனல் எபிசோட், சோ மறக்காம பாருங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.